இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம பப்பாளி அன்னாசி பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மல் ப்ரெக்னென்சியில் நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிட சொல்கிறோம், நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு காமனாக இருக்க ஒரு டவுட் என்னென்னா, பப்பாளி பழம் எடுத்துக்கலாமா அன்னாசி பழம் எடுத்துக்கலாமா அப்படின்றது. பப்பாளி பழம் வந்து ரைப் பப்பாயா, அதாவது இந்த மாதிரி பழுத்த பப்பாளியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது எல்லாமே மதர்க்கும் ரொம்ப நல்லது, பேபியோட க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம மாடரேட் அமௌண்ட்ஸில் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் பப்பாளி காய் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதில் வந்து நம்ம கட் பண்ணும் போதே தெரியும், அதில் வந்து லாட்டெக்ஸ்னு ஒரு ஃப்ளூயிட் வருது. இந்த ஃப்ளூயிடில் பப்பைன்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா, ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணி பிரசவ வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரத்த நாளங்களையும் விரிவடைய செய்யுது. இதனால ப்ளீடிங் கூட வரலாம். நிறைய ஸ்டடீஸ் சொல்கிறது என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் இந்த க்ரீன் பப்பாயாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி பைனாப்பிள் சாப்பிடலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பைனாப்பிள்லேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, கான்ஸ்டிபேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதில் வந்து ப்ரோமோலின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது ப்ளீடிங் வரலாம், இல்லைனா கர்ப்பப்பை வாய்ப்பகுதி வந்து விரிவடையலாம் இப்படின்னு சில ஸ்டடீஸ் சொல்லுது. அதனால் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம எடுத்துக்கும் போது வீக்லி 1 or 2 பீசஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த 2 ஃப்ரூட்ஸையுமே ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ் இருந்தால் நம்ம மாடரேட் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கலாம். ஹோல் ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணுறது நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸாவோ பேக் ஜூஸாவோ எடுக்காமல் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன்.